ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டிலையே ஆரஞ்சு பீல் பவுடர் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நான் இதுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆரஞ்சு எடுத்திருக்கேன். இது நான் 2 ஆரஞ்சு 3 ஆரஞ்சு மட்டும் எடுக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இதை நம்ம ஜூஸை தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு அதை நம்ம தூர தூக்கி போட்டுருவோம். அதை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா நான் ஜூஸ் தனியாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த ஆரஞ்சோட தோலை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது சாத்துக்குடி. இதுவுமே ஃபேஸுக்கு யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நான் இதை இப்போ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எதுக்கு நான் இவ்வளோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் இது காயறதுக்கு ஈஸியாக இருக்கும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைக்கிறதுக்குமே இதுதான் ஈஸியாக இருக்கும். நீங்கள் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நிறைய கிளம்ஸியாக இந்த கட்டி கட்டியாக உள்ளோம். ஸோ குட்டி குட்டியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அரைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம ஒரு 2 to 3 நாள் வரைக்கும் நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இதை வெயிலில் காய வச்சு எடுக்கும்போது நம்மளுக்கு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நம்ம நார்மலாக ரோஸ் வாட்டர் கூட இதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா தயிரோட கூட யூஸ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நான் 2-3 நாள் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக காஞ்சிருச்சு. இது நம்ம அரைச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரைச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இது நம்ம நார்மலாக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது பிம்பிள்ஸ் அதிகமாக வர்றவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா பிம்பிள்ஸ் குறையும். பிம்பிள்ஸ் மார்க்ஸை கம்மி பண்ணும். பார்த்திங்கன்னா நான் இப்போ அரைக்கிறதுக்கு இது பண்ணியாச்சு. அரைச்சி அதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சளிச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபைன் பவுடராக கிடைக்கும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பவுடர் குறைன்னு இருக்க மாதிரி இருக்கும். அது நல்லா இருக்காது ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர் நம்ம அரைச்சி எடுக்கிறதுக்கு. இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம். வெளியே வச்சுக்கலாம். தாராளமாக நம்மளுக்கு ஒரு 2 to 3 months வரைக்கும் போதும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்